கரையா அரிச்சிடும். அதனால கொஞ்சம் பிறண்டு படுங்க. அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்கள படுத்துக்கிற வெளி போட்டு நீங்க படுத்துக்கங்க. ஷிஃப்ட மாத்திக்கிறோம். மாறிடுச்சா? தெரிஞ்சு அப்படி இருக்கணும். ஆமா, ஏதோ ஒரு காரணம் கேட்டது. யார் என்று பார்க்க வேண்டும். தாமரை கொள்ளத்தில் தண்ணீர் அடிக்கின்ற மாமர குயிலே, அவரை குளத்தில் தண்ணீர் அடிக்கின்ற மாமர குயிலே, அன்னையின் குரலை முத்து கருப்பாய் பத்து போகும் நாள் பக்கத்தில் வாடி வாடி வாடி, அன்னையின் குரலை முத்து கருப்பாய் பத்து போகும் நாள் பக்கத்தில் வாடி வாடி வாடி, அஞ்சாறு காசுக்கு 7 தோசை அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது தோசை புளிக்குது. கானகத்தில் மாட்டு பாடும் சாமியாரையா, கதைக்கு பாட்டு பாடும் சாமியாரையா, கொண்ட மேல கொண்ட மூட்டம் சாமியாரையா, எந்த ஊரையா எண்ணி ஊரையா. வரட்டும், பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நீ பேசிக்கிட்டு இருந்த விழுந்துக்கிட்டு கொட்டையா கடிச்சு போடுது. ஆட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ கத்தக்கூடாது. பேசாம இரு. வரட்டும், பார்க்கலாம். பாட்டெல்லாம் பரந்தாமன் கேள்வி முதல்லையா பதில் முதல்லையா? பதில் முன்னாடியா கேள்வி முன்னாடியா? யார் நீ? நீங்க யார்? நீ யாரையா முத? நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன போன வெள்ளத்தை வந்த வெள்ள தட்டிட்டு போன கதையாவா? போன வெள்ளத்தை வந்த வெள்ள அடிச்சிட்டு போன மாதிரி. இதுல யாரு போன வெள்ள யாரு வந்த வெள்ள? நீ யாருன்னு கேட்டேன். நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன். ஏன் கேட்டா சொல்ல தெரியாதா? சொன்னா கேட்க தெரியாதா? அப்ப சொல்லு. அப்ப கேளுங்க. அதான் நான் கேட்கறேன்ல. அதான் நான் சொல்றேன்ல. என்னத்த சொன்னேன்? என்னத்த கேட்டிய? அதான் நீ யாருன்னு கேட்டேன். அதான் நீ யாருன்னு நான் கேட்டிருக்கேன். டேய் வந்தனே விவகாரம் பண்ணக்கூடாது. யாருன்னு கேட்டுக்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஓடிரு. யாருன்னு கேட்டுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க ஓடி போயிருங்க. யார் நீங்க? நீங்க யாரையா முத நீங்க? நீங்க யாருங்க? வந்த வழிமறிச்சது நீதானே? யாரகத்தில் பாட்டு பாடக்கூடிய சாமியார்னு கேட்டது நீதானே? மண்டபத்துல கொண்ட போட்டுக்க சாமியார்னு கேட்டது நீதானே? ஆமா. யாரு நீ? இடம் எங்க இடம்? ஏதோ உங்க இடம் வந்து நீங்க தானே? எதியா உங்க இடம்? இடம் இந்த இடம். ஆடியோக்கு வாழ்க்கையில அவரே சொன்னாங்க. உங்களை வாங்குகின்ற மூத்த சொல்லி மாறி போனாங்க. அவ்வளவுதானே வாழ்க்கை. மனுஷன் வாழ்க்கை படுத்தா காலையில எந்திரிச்சாலே அவனுடைய வாழ்க்கை நிச்சயம். அப்படி இல்லாட்டி அதுவும் கிடையாது. கிடையாது. அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஆமா. ஆக மனிதனாகப்பட்டவர் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக, எது இன்று நம்மளுடையதோ இது நாளை மற்றவருடையது. அப்படித்தான் போக போகுது. என்னதான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சிருந்தாலும் நாளைக்கு இன்னொரு தடவை கொடுத்து நம்ம கம்முன்னு போகத்தான் போறோம். ஆமா. ஆண்டி முதல் அரசனா இருந்தாலும் கூட நம்மள நாலடி அந்த 6 அடி பள்ளத்துல புதைக்கும் போது என்ன பண்ணுங்க, அருணாக்கொடிய கூட அறுத்து போயிட்டு உள்ளதுல போறேன். அப்ப எதுவும் சொந்த இடம் எதையா சொந்த இடம்? அத்தாச்சி வச்சிருக்கோம்ல. அத்தாச்சி வச்சு? ஆமா. அத்தாச்சியை வச்சிருக்கியா? ஆமா. அத்தாச்சி வச்சிருக்க. யாரெல்லாம் வச்சிருந்தீங்க? முதல் எங்க அண்ணன் வச்சிருந்தாரு அத்தாச்சிய. சரி. தம்பி சொன்ன மாதிரி இப்ப வெள்ளாடு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி அத்தாச்சிய. அத்தாச்சி அப்பா வச்சிருந்தாரா? ஆமா. அத்தாச்சி அப்பா வச்சிருந்தாரா? அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. டேய், அத்தாச்சிய தாத்தாவும் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி வச்சிருந்தாரு அத்தாச்சிய. பாட்டி மூட்டை வரைக்கும் மேல வச்சிருந்தீங்க. வாழையடி வாழையாவே நாங்க அத்தாச்சிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக பரம்பரை பரம்பரையா அத்தாச்சி வச்சிருக்கீங்க. ஆமா.
சரி இத்தனை நாளா வச்சிருந்தீங்களா கிளியலையா இல்லையா? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி வச்சிருந்தீங்கல்ல, கொஞ்சம் கூட கிளியலையா? இல்ல கிளியாம வச்சிருக்கோம். அது எப்படியா கிளியாம இருக்கு? ஒரு ஆள்கிட்ட இருந்தாவே அது ரொம்ப படாத பாடுபடுது. ஆக பரம்பரை பரம்பரையா மாத்தி மாத்தி அத்தாச்சி வச்சிருந்தீங்களே, கொஞ்சம் கூட கிளியலையா? அவளை பக்குவமா வச்சிருக்கான். பக்குவமா வச்சிருந்தீங்களா? கிளியாம எத்தனை ஆண்டு இருக்கும்? நாங்க வாழையா வச்சுக்கிட்டு இருக்கோம். வாழையா வச்சிருக்கீங்க. ஆக இன்னும் கிளியல, பரவாயில்ல. கிளியாத அளவுக்கு வச்சிருக்கான். ஆக இடத்தினுடைய ஆதாரம் பட்டா அத்தாச்சி அத்தாச்சி வச்சிருக்கீங்க. ஆமா அப்படியானே? அப்ப உங்க பட்டா உங்க பட்டா தானே? ஆமா. இப்ப என்கிட்ட இருந்தா என் பட்டா. ஆமா. அப்ப உங்ககிட்ட இருந்தா உன் பட்டா. இல்ல அது இப்ப வேணாம். காலையில என்ன நீதானே கூப்பிட்டப்ப என்னது என்னமோ சொன்னீங்க. என்கிட்ட இருந்தா எங்க பட்டான்னு சொல்றீங்களா? இடத்துல கூட ஆதாரம் உங்க பட்டா. என்கிட்ட இருந்தா என் பட்டா, என்னுடையது என் பட்டா. உங்ககிட்ட இருந்தாக்கா உன் பட்டா, என்கிட்ட இருந்தாக்கா ஏடா சொல்றீங்க? இல்ல என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா, சரி உங்ககிட்ட இருந்தா உங்க பட்டா. அப்படி சொல்லியா? பேச்ச நல்லா தெளிவா பேசியா? நல்லா பேசுறீங்க. அற்புதமான இடத்துக்கு சிறப்பான ஆளை நான் சந்திச்சிருக்கேன். ஆக உங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கிறேன். உங்க வார்த்தை நான் தெரிஞ்சுக்கணுமா? யாரு சொல்லுங்க? நீங்க யாரு சொல்லுங்க? தனியா பாபா வீட்டுக்கு விருந்தாடி போய் நீயும் தொங்க நானும் தொங்குன்ற கதையா இருக்கு. அரைச்ச மாவை அரைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. படுத்து கொடுத்துங்குமா நாய், நின்று கொடுத்துங்குமா பேய்ன்ற கதையா பேசக்கூடாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் தாப்பாட்டு வைக்கப்படாது. அதே கிறக முடிச்சவே மொட்டை மாடியில ஏறி நின்றாலும் செத்த நாய் கூட ஏறிக்கிட்டு கிடைக்கும்டாங்க. அடங்காத சடங்கா இருக்குது. அப்பனை கூட்டியாக்க குச்சி கட்டாங்க. என்ன என்ன பழமொழியாது இது இருக்கு. என்ன இருக்கு? யாருங்க நீங்க? நீ யாரு சொல்லியா போத? நீங்க உங்க அப்போட முதல்ல கேட்டோம். நல்லா தான் கேட்டு முடியும். அப்புறம் உனக்கு எனக்கு தன்மை இல்லாம போயிரு. யார் முதல் நீ சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க. அப்போ உனக்கு சொல்ல தெரியாது, உங்களுக்கு கேட்க தெரியல. இப்ப நீ என்னதான் சொல்லி கிழிச்சு விட்ட? நீங்க என்னதான் சொல்லி கிழிச்சு விட்டீங்க? நான் தான் கேட்கிறேன் நீ யாருன்னு. நான் தான் கேட்கறேன் நீங்க யாருன்னு. அப்ப நீ விவரமா பேச மாட்ட. அப்ப நீங்க விவரமா சொல்ல மாட்டீங்க. சரி அப்ப கேளு. சரி சொல்லுங்க. நான் தான் வந்தது நீ யாருன்னு கேட்கிறேன் இல்லையா? நான் தான் வந்தது யாரு சொல்லிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? சரி சொல்லியா? சரி கேளுங்க. இது நாடகம் முடியறதுக்கு ஒரு கேட்கிற விதமா கேட்டா நீ சொல்ற விதமா சொல்லணும். சொல்ற விதமா சொன்னாங்க. கேட்கிற விதமா கேட்பேன். சரி சொல்லு. சரி கேளுங்க. கேளியாடா சொல்லியா? சரி சொல்லுங்க. கேட்டாச்சு. நீ யாருன்னு கேட்டேன். நீங்க யாரு நான் சொல்லியிருக்கேன். என்னடா கிறகமாடா எனக்கு வந்ததுல இருந்தே கிறகமா. நாடகம் பதிக்க முடியாது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மைசெட் வேணுங்க. மைசெட்ல வந்துட்டு போனேன். நாடகம் பதிக்க முடியாது. அபிஷேக பிரியா சிவா, அழகரா பிரியா விஷ்ணு. அபிஷாரி ஓனியா பலசாரி ஓனியா எல்லாம் கேட்காது. அவுசாரி பலசாரி. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு அவுசாரி நீங்க தான் சொன்னீங்க அபிஷாரி. அபிஷேக பிரியா சிவா, சரி சரி. அழகரா பிரியா விஷ்ணு, சோத்ர பிரியா சூர்யா. சோத்துல உப்பு போடுறீங்களா வேற எதையும் போடுறீங்களா கேட்கல. உங்க பேரை மட்டும். டேய் சோத்துல உப்பு போடுறேன் நான் கேட்கலடா. சோத்ர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கனக பிரியா சுந்தராம்பா, கனக பிரியா நாரதா, நாரத மகரிஷி. சாமி நீங்க தான். நாரதாயா சாமி இதனால வரைக்கும் நான் உங்களை உயிரோட உயிரோட பார்க்கல. இல்ல சாமி வரைபடத்துல ஓவியத்துல தான் அப்படி சொல்லியா? உங்களெல்லாம் பார்க்கணும் பண்ண நாட்டாளுங்க அப்ப செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கானே? புண்ணியம் செஞ்சிருந்தா தானே நீ வரக்க முடியும். அவங்க புண்ணியம் செஞ்சிருந்தா தானே நீ வந்திருக்க முடியும். அவங்க புண்ணியம் செஞ்சனால இன்னைக்கு நான் உங்களை நேர்ல பாக்குறேன். நேர்ல பாக்குறீங்க. வாழ்க்கை பண்ணலான்னு நல்லா இல்லையா? எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். இது இந்த கொட்டாம்பட்டி பக்கத்துல இருக்கிற மேலூரா? எது? கொட்டாம்பட்டி பக்கத்துல இருக்கிற மேலூர் தானே? சரி அப்படியே கூட வச்சுக்க. நீ அப்படியே கூட வச்சுக்கியா? நீ எதுக்கு மேலூர் போன? கொட்டம்னா சேட்டை, பட்டினா பட்டினா ஊரு. ஆக சேட்டக்கார பையன். சேட்டக்கார ஊர்ல இருந்து வந்தார் பாருங்க என் மச்சனே, கொட்டாம்பட்டி சாமிநாதன். அவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா. நீ ஏன் கொட்டாம்பட்டிக்கு போன? ஏய் கொட்டம்னா என்னையா? சேட்டை. உன் கொட்டத்தை அணைக்கி விடுவோம் நான் சொல்றோம்ல. சூறாவளிப்பட்டிக்கு வராத விராஜமலை வர வேண்டியதா. நீ எது கொட்டாம்பட்டி போன? டேய் நான் மேலூர்னா மேலோகத்தை சொல்றியா? உனக்கு ரூட்டு தெரியாம சொல்லி விட்டாங்க நினைக்கிறேன். டேய் மேலோகத்துல இருந்து வரேன். ஓ மேலோகத்துல இருந்து. ஆமா ஈரேழு 14 உலகம். அப்படி மேல உள்ள உலகம் மேலோகம். அதான் மேலூர்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க. நாங்க இருக்கிறது பூலோகம். ஆமா அதை சுருக்கி நாங்க என்ன பூலோட சொல்ல முடியும். முடிச்ச வழங்கடா. மேல உள்ள உலகம் மேலூர், கீழே உள்ள உலகம் கீழூர் தானே வரணும். உன் மூஞ்சில வந்துச்சா? கீழூர்னு வந்துரும். ஆமா. மேலே எதிர்ப்பதும் கீழே, இரவுனா பகல், மேலுனா பள்ளம், இன்பம்னா துன்பம். அப்படியே
இருக்கு. அப்ப எதிர்பதம் என்ன வரும்? மேல என்ன? மேல என்ன? கீழே. கீழே. அப்புறம் சொல்லுங்க. சரி நீங்க என்ன வாயில விட வாரியா? சரி இருக்கட்டும். இப்ப மேலோத்துல இருந்து இந்த பூனை தெரியல, அங்கெல்லாம் ஜவுளி கடை இருக்கா இல்லையா? ஜவுளி கடையா? எதுக்கு ஜவுளி கடை? இல்ல இருக்கா இல்லையா? உட்காந்து என்னை தான் நடுவர் உட்காரு. இல்ல உட்காந்து மஞ்சள் தெரியுது. இல்ல உட்கார இடத்துல உங்களுக்கு செல்லந்தியா? அதனால நல்லா இருக்கேன் அந்த பையன். இந்த இடத்துல இல்ல. எதுக்கு ஜவுளி கடை இருக்கு? இல்ல இருக்கா இல்லையா? இல்லையே. இருந்திருந்தா ஒரு சட்டத்தினாச்சும் வாங்கி போட்டுருப்பீங்கல்ல. எங்க தோற்றமே அப்படி தாயா. சும்மா சொல்லாதீங்க. எங்க தோற்றமே அப்படி தாயா. சட்டத்தினி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஆடுறவன் சந்தனமும் சப்பாதும் அப்படி பாத்தியா எப்படி இருக்க பாத்தியா? பார்க்கும்போது ஒரு பரவசத்தோட. சரி இப்ப அங்கெல்லாம் தண்ணி இருக்கா இல்லையா? ஏன் இல்ல இருக்கா இல்லையா? எதுக்கு தண்ணி? எதுக்கு இருக்கா இல்லையா? எதுக்கே தண்ணி? இல்ல இருக்குதா இல்லையா? எதுக்கு தண்ணி இருக்குன்னு கேட்டேன். இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இந்த சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு, சாப்பிடலனாக்க சாப்பிடல, அதோட இருக்கணும். தண்ணி நம்ம இந்த இடத்த வாங்கிட்டு போட்டுக்கிட்டு உள்ள தண்ணி இல்லையா? இல்ல இல்ல அதான் இருந்திருக்கிறத குளிச்சுட்டு வந்துருப்பீங்கல்ல. ஏன் வேற ஒண்ணு தடிக்க சொல்லிட்டு பருவ தேல குளிச்சு இருக்கிறியா? சந்தனமும் சபாதமியா? சரி சரி சரி. இப்ப மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். சாந்தி மூத்திரத்துக்கு வந்திருக்கிறீங்களா? என் கிரகமாடா? என் கிரகமானது சாந்தி மூத்திரத்துக்கு வந்தனா? சாந்தி மூத்திரம் அது உப்பரைச்சு கிடக்கு. அது இல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு. எதுக்கு நான் எதுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு வரணும்? முதலிரவுக்கு. சும்மா வரலையா? நான் எதுக்கு அதுக்கு வரேன்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அதான் எதுக்கு? இந்த கையில பூச்சி ஊத்திருக்கிறீ. நாங்களும் முத ராத்திரி கூட கையில பூச்சி ஊத்திக்கிட்டு தான் போவோம். சரி, அதனாலதான் நீங்களும் கையில பூச்சி. எங்களுக்கு ஆசையே இல்லையா? ஆசையே கிடையாது. அப்ப நீங்க மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொருளாசை கிடையாது. மூவாசை வருத்த மகா முனிவன். மூணுமே இல்ல. மூணுமே இல்ல, ஆசை இல்ல. மூணுமே எடுத்துட்டிய. எப்படி ஆபரேஷன் பண்ணியா இல்ல? ஏய், மூணை அறுத்துட்டியாவா? கடிக்கணும் இல்ல. ஏய், எதை கேக்குற? நீ எதை சொல்றீங்க? நீ எந்த மூணு? நான் ஆசையை வருத்துட்டேன்னு சொன்னேன். மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை, மூவாசை இல்ல. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை மூணு இல்ல. மண்ணாசை நமக்கு தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நம்ம செத்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்குள்ள தான் போட்டு கொண்டு புதைக்கிறாங்க. சரி, அதனால அந்த மண்ணாசையும் நமக்கு தேவையில்லை. சரி, இந்த பொருளாசை சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த பொருளாசையும் நமக்கு தேவையில்லை. எவ்வளவுதான் நம்ம கிலோ கணக்குல நகை கட்டிகளை வாங்கி வச்சிருந்தாலும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள ஓட்டு போது புதைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி இடுப்புல ஓட்டு அராகிட்ட கூட அறுத்துக்கிட்டு நம்மளை கொண்டு புதைக்கிறாங்க. அதனால இந்த பொருளாசையும் நமக்கு தேவையில்லை. சரி, இந்த பொம்பளாசை கூட இல்லை. பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? ஆசை இல்லப்பா. ஏன் இல்ல? நினைப்பு உண்டாகல. நினைப்பு உண்டாகல. ஏய், என்ன கேக்குற நீ? ஏன் உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டாகல? நினைப்பு உண்டாகல கேக்குறீங்களா? இல்ல, ஆசை இல்ல. அப்படி சொல்லுங்க. நீங்க கடுப்பு உண்டாக பேச நீ முத நீ என்ன பேசுற போது? நீ பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பூரி உண்டாகல. ஏய், என்னடா சொல்றாமே? என்ன பேசுறாமே? ஒரு சபை நாகரிகமா பேச தெரியாதா? என்ன மொட்டை நாக்கா? இல்ல, இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்த சொல்ல உங்களுக்கு பூரிப்பு உண்டாகல அப்படின்னு. அப்படி கேள்றா முட்டாப்புல. உன் வாயில வசம் வச்சு ஜெயிக்க விடுங்க. நம்ம எல்லாம் இப்படி பேசிட்டு ஆசை இல்லாதப்பா. இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்க எல்லாம் கடுப்புண்டாயிடுவாங்க. சீ, உன் பேச்சே சரியில்லை எனக்கு. சரி விடுங்க, நம்ம பேச்சு கசப்புண்டாகாம இருந்தா சரி. எது கசப்புண்டாகாம? ஏய், கசப்பு உண்டாகாம சொல்றா. ஏன்டா அப்படி மொட்டை நாக்குக்காரமனே பேசுற? சாமி மொட்டை நாக்குதே, அதனாலதான் அப்படி. மொட்டை நாக்குதானா? ஆசை இல்லையப்பா, மண்ணாசை இல்ல. சரி, இத கையில வச்சுக்க எதுக்கு பேர் என்ன? சிப்ளா கட்டை. என்ன பொய் சொல்றீங்களா? எதுக்கு ஓட போய் சொல்ல? அது சிப்ளா கட்டை இல்ல. அப்புறம் இல்ல. ஏய், நான் பார்த்தல. சத்தத்தால கட்டையா? பாடக்கூடிய பாடலுக்கு தாளம் மீட்டக்கூடிய கருவியாவே? ஓங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அது சர்மத்துக்கு எலும்பு சம்பளம் முடிகிற கட்டை. அது இல்ல, ஆட்டுக்குட்டி காயடி. அம்மா ஆட்டுக்குட்டிக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன சத்தத்தால கட்டியா? பாடக்கூடிய பாடலுக்கு தாளம் மீட்டக்கூடிய கருவி. உங்க வட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. எப்ப என்ன பண்ண? முடிச்ச மூஞ்சியதும் சரியில்லையா? ஏன்னா செய்ய சரியில்லையாடா சண்டால போய் மூஞ்சி. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆசை இல்ல. கையில தான் அடிச்சுட்டு திரிக்கிறியா? அது ஏன் ஜவுரியா நான் பாட்டு கடிச்சு தெரியும். உனக்கு என்ன போற? உங்க பாட்டு கடிப்பீங்களா? என் பாட்டு கடிப்பேன். ஒரு தடவை போடுற. சரி, ஆசை இல்லையா? ஏன் ரூம் போட்டு பார்க்கலாம்ல? எதுக்கு? ஆசை இல்லையா? ஏன் மாத்திரை எழுதுற போட்டு? ஏய், உன்னை மோனியோட அவத்து போய் மாத்திரை திங்கிறதுக்கு ஆசை இல்லையாப்பா? ஆசை இல்ல. கையில அடிச்சுட்டு திரிக்கிறியா? ஆமா, என் பாட்டுக்கு நான் பாட்டு கடிச்சு தரேன். யார நினைச்சுக்கிட்டு? யார் நினைச்சுக்கிட்டா? என் பாட்டி மகாலட்சுமி. அம்மா, என் பாட்டு என்னையா?
அவங்களுடைய புகழ் இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆம்பளை ஆமா. ஐயா ஆம்பளை கடிச்சிட்டு அடிக்கிறீங்களா? சங்கடமா இருக்காது? இவன் என்ன சொல்றேன்? விடுங்க. ஏன் இந்த உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடியது என் பாட்டியா? அதே மாதிரி காக்கக்கூடிய கடவுள் பரந்தாமே. யாரு? கிருஷ்ணன் இருக்காரு பாருங்க. அவருடைய புகழை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்பேன். அப்பப்ப பாடல பாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு கையில அடிப்பேன், 2 கையில ஒரு கையில ஏன் ஜவாபா அந்த கை வலிச்சுன்னு அந்த கையில மாத்திக்கிறேன். அப்பப்ப ஒரு கையில அடிச்சா புண்ணாயிடும். அதனால 2 கையில மாத்திக்கிறேன். அது எதுக்கு புண்ணாகுது? விரல் ஏன் புண்ணாகுது? என்னது? நல்லா உட்காருனே, நல்லா உட்காருனே சௌரியமா. அவர் கண்ணங்கள் வெளியே தெரியுது. அவர் வேட்டை விட்டு பாட்டுனே. ஆமா. ஆக என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு ஆமா, பறந்து வரக்கூடிய நேரத்துல அடிச்சுட்டு இருவேன். பறந்து வரும்போது அடிச்சுக்கிட்டே வருவேன். உங்க எடுத்து ஆமா ஆமா, மேல இருந்து பறந்து வரும்போது அடிச்சுக்கிட்டே வருவேன். சாமி கொல்ல சோழி பாப்பாரு. உடம்பு குறைஞ்சிருக்கும் நினைச்சேன். ஏயா கையில தான் அடிச்சுட்டு திரிவீங்க அப்படின்னு. சரி சரி, இந்த இடுப்புல மாட்டீங்க. இதுக்கு பேரு மகதையா? மதினியாலா? ஆஹா, கொழுந்தியா. மகதையாரியா? மகதியால் இல்லைங்க. மகதியால் கிடையாது. பாட்டுக்கு இசைமிட்டக்கூடிய கருவி. மகதியால கிடையாதுங்க. மகதையால் தான் யாரு? போறோம். அது சாம்பார் ஊத்துற கரண்டி. அந்த பக்கம் பெருசா இருக்குது. அங்க தான் மோந்து ஊத்துறது. அகப்பையா? டேய் ஏன் அப்படி பேசுறீங்க? இது என்ன தெரியுமா? மகதையாலியா? மகதையால். சரி சரி சரி. பாடக்கூடிய பாடலுக்கு இசைமிட்டக்கூடிய கருவி. ஆமா. சரி சரி. உங்க அப்பா வேறு அப்படி வர விவரத்துக்கு எங்க அப்பாவை தெரியாத உனக்கு? பிரம்மா. எப்பேற்பட்ட மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கு? எங்க அப்பா பாத்திருக்கியா? எங்க பார்த்த? முந்தானது கூட விராலி மலைக்கு வந்தாரு. 2 அப்பாவை பார்க்கணும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. 2 ஜோடி செம்புலி குட்டி கொண்டு வந்தா நான் தான் வித்து கொடுக்குறே போறோம். 2 ஜோடி செம்புலி குட்டி கொண்டாங்க. வித்துட்டு வந்து ஒரு கோட்டை வாங்கி ஆள் கட்டி கட்டியே சாப்பிட்டு தான் போகணும். விராலி மலைக்கு வந்தாருங்க. எனக்கு போன் பண்ணாம போக மாட்டேன். போன் பண்ணாம போக மாட்டேன். ஏய் யார சொல்ற நீ? அந்த செம்புலி அட்டியாவாரி. செம்புலி அட்டியாவாரி? டேய் நல்லா சொல்லி யார சொல்ற? எங்க அப்பன் பேரு பிரம்மே. பிரம்மனா? பிரம்மா. அந்த ஆளு பேரு பரமே. ஏடா நான் சொல்றேன் பிரம்மதேவன்றான மேலோகவாசியை சொல்றேன் பிரம்மாண்டு. ஆமா ஆமா, அந்த ஆளு பேரு பரமே. பரமே அதான் சொல்றேன். இல்ல உனக்கு தெரியல. எங்க அப்பா பேரு பிரம்மா. ஒப்பனுக்கு என்ன வேலை? படைக்கக்கூடியது. ஓ, படப்பு போடுறாரு. ஆமா, கடலை கொடிய படப்ப வியாபாரம் பண்றாரு. ஆடுறவன் படைப்பியா? படைப்புன்னா ஜீவராசிகளை படைப்பது. அனைத்து ஜீவராசியும் உங்க அப்பா. ஈயெறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை இந்த உலகத்திற்கு படைப்பது என் தந்தை பிரம்மா. அப்படி சொல்லி ஒன்னொன்னா கேட்கறேன்னு சொல்றீங்களா? கேளியா? ஆட்டை படைச்சது எங்க அப்பா. மாட்டை படைச்சது எங்க அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்சை படைச்சது ஓய் எதை கேக்குற? கோழி குஞ்சு. அதான் கேட்டு அங்க சொல்லிடுறேன். அப்புறம் அடிக்க மாதிரி சொல்லி உட்காந்து பாத்துருக்கான். முட்டை செல்ல தெரியும். அப்புறம் அரிச்சாண்ட அரிச்சா அது போடுறேன். ஏப்பா என்ன கேக்குற? கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. அதான் குஞ்சுகளுடைய கணக்கு பொறிப்பது. ஆக அதை படித்தது என் தந்தை தான். இந்த யானையை படைச்சது எங்கப்பா. யானை ஓடுற குட்டி எங்கப்பா. எப்படி பெஞ்சு ஓட்டி அடிக்கிறாரு? எது பெஞ்சு ஓட்ட? உயரமா இருக்குமே. நீ என்ன கேக்குற? சரி சரி. இந்த ஒட்டை சிவிக்க படைச்சது எங்கப்பா தான். ஒட்டை சிவிக்க வர குட்டி அது எங்கப்பா தான். அங்க ஏணி மரம் வச்சு எரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அது அதை விட உயரமா இருக்குமே. அது எதுக்கு ஏணி மரம் எதுக்கு போடணும்? இல்ல ஏறிக்கிட்டு இது. சரி சரி. இந்த பண்டிகை படைச்சது எங்கப்பா தான். பண்டி ஓடுற குட்டி எங்கப்பா தான். மொப்பம் பண்டிகை கூட விடல. டேய் நீ என்ன கேக்குறப்ப? சரி சரி. இந்த நாயை படைச்சது எங்கப்பா தான். அது ஏன் இந்த 1/2 மணி நேரமா புரியல? இல்ல நாய் மட்டும் 1/2 மணி நேரமா இழுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எது வேற எது மாத்த? அதோட பிறவி பலனி அது. அப்படி சொல்லுங்க. பிறவி பையன். சரி சரி. அதெல்லாம் மாத்தவே முடியாது. அதோட தன்மை அப்படி. உங்களை படைச்சது என்னைய படைச்சது எங்கப்பா. என்னைய படைச்சது எங்கப்பா. எங்கப்பே. எங்கப்பா. எங்கப்பே. எங்கப்பாயா. உங்களை படைச்சது உங்கப்பே. என்னைய படைச்சது எங்கப்பே. எங்கப்பாயா. நான் மாறேன்னு சொல்லுவேன். என்னைய படைச்சது எங்கப்பே. யாராவே என்னைய படைச்சது எங்கப்பா. என்னைய படைச்சது எங்கப்பா. எங்கப்பே. பங்காளி பங்காளி என்ன நீ நானு ஒரே வயதுல பிறந்து குடல் வந்து வச்சு நீ எனக்கு பங்காளி. உங்க அப்பன்னு பிறந்தா அப்படின்னு. எங்க அப்பா தான். எப்படி விவரம் தெரியாதா? எங்க அப்பன் தான் படைச்சேன். எங்க அப்பா தான். ஆக ஊத்தை குழிகளை மண்ணை எடுத்து அப்பவே சண்டை வந்துச்சு. ஏன் பங்காளி ஒரு 7 அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிற ஒருத்த முகச்சாட கூட எங்க அப்பே முகச்சாடு. ஏன் ஒப்பேங்க வந்திருக்காங்க.
அப்ப எங்க விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அட சண்டால போல இங்க வர அவனை பாரியா சந்தைக்கு போயிட்டாரு என் அப்பா இருக்கு இப்ப ஆளு பாக்குறவன் தானே சந்தை கூட போயிருக்கு. ஏய் நீ என்ன சொல்ற ஆக மூத்தை குழியிலே மண்ணை எடுத்து உதிர புண்ணிலே உண்டை சேர்த்து வாய்ந்தமையவனார் செய்த கொண்ட வந்து வரையரோடு உதவுவது என்று ஆடை பாம்பேன் நான் பாப்பாடிச்சுட்டேன். ஊர் பார்க்க திருமணம் பண்ணது கல்யாணம் பண்ணது உங்க அப்பா, யாருக்குமே தெரியாம பண்ணது எங்க அப்பன். களவாணி தினமும் வந்துட்டு போயிடுறது. டேய் நைட்ல வர்றதா பகலைக்கு வர்றதா? களவாணி பையன். என்ன களவாணி பையன்? நீங்க தான் சொன்னீங்க. ஏன் ஊரறிய பண்ணது உங்க பையா, யாருக்குமே தெரியாம செய்யறது எங்க அப்பன். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்படி கேளியா விவரத்தை கேளு. இப்ப நம்ம சூறாவளி பட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த சூறாவளி பட்டியில விளைநிலம் மாதிரி உங்க அம்மா விளைச்சல் நிலம் மாதிரி மண்ணு மாதிரி அந்த மண்ணு எங்க அம்மா வந்து இந்த நிலம் மாதிரி அதுல கஷ்டப்பட்டு உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றது உங்க அப்பன். எங்க அம்மா விட்டு நேரத்துல எங்க அப்பன் உழுது தனியா பாய்ச்சிட்டு. ஆமா, யாருக்குமே தெரியாம மேல இருந்து விதை பிடிச்சு போறவன் எங்க அப்பன். அப்ப மாத்தாளுக்கு 2 வருஷம். மூஞ்சில முடிக்காமடா வாத்தாவுக்கு 2 வருஷம் ஆவா. சரி விடுங்க சாமி, உங்க அப்பனு எங்க அப்பனு சேர்ந்து நான் தலை சொல்லி வச்சிருக்காங்க. டேய் யாரா என்னடா பேசுற நீ? இங்க வையா ஏதாவது விவரமா பேசியா? அதான் 2 பேரும் 2 வருஷனா. அதாவது இந்த பாரத கண்டத்துல நீ முண்டமா பிறக்கணும்னா எங்க அப்பா மேல இருந்து பிண்டம் முடிக்கணும். அப்ப எங்க அப்பா எங்க இருந்து மேல இருந்து பிண்டம் முடிக்கணும். நீ இந்த பாரத கண்டத்துல முண்டமா பிறக்கணும். நாத்தாளுக்கு 2 வருஷம். யாரா பேசுறேன்? சரி சரி அதை விடுங்க. சரி உங்க அம்மா பேரு? எங்க அம்மாவை கேட்கறீங்களா? எங்க அம்மா தெரியாது உனக்கு? கலைவாணி. கலைவாணியா? கலைவாணினா சின்ன நல்ல மனுஷன் நினைச்ச பேசி வந்தா கடையில கலைவாணி வந்த உன்னையா? ஏடா கலைவாணின்ற கலைவாணியா? என்னது கலைவாணி? சாமி என்ன சொன்னீங்க? சாமி என்ன சொன்னீங்கன்னு கேளுடா. அவன் வாயில வசே கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்து வா. அந்த செத்தட்டி எங்களை கடந்து எடுத்து வாடா. எடுத்து வாடா முதல்ல. சாமி ஆச்சரியத்துல என்ன சொன்னீங்க? அப்படி கேட்கறியா? கலைவாணியா? கலைவாணி கல்வி கதிபதி திருநாவுக்கரசி சரஸ்வதி. சரஸ்வதி உங்க அம்மா? எங்க அம்மாதான். உங்க அம்மாட்ட சொல்லுங்க சாமி. ஏப்பா போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்தேன். ஒன்று கூட வெடிக்கல, பூரா புது புத்துனே ஓடிச்சு. சரஸ்வதி பட்டாசு கம்பெனி ஓனர் உங்க அம்மா தானே? பட்டாசு கம்பெனியா? எங்க அம்மாவோட பேரை தான் அந்த கம்பெனிக்கு வச்சிருக்காங்க. உங்க அம்மாவோட பேரை வச்சு அந்த நிறுவனத்துக்கு வச்சது எங்க அம்மா. ஒண்ணு அங்க போய் வெடி கம்பெனி எல்லாம் வைக்கல, பேருதே வச்சிருக்காங்க. அம்மா சரஸ்வதினா யாரு? அது கல்வியை தரக்கூடியதுயா, செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்கயா. இந்த வெள்ள தாமரையில அவங்கதான் என் அம்மா. ஆமா எனக்கு அதுலதான் சாமி ஒரு சந்தேகம். இந்த வெள்ள தாமரையில இருக்கிற தாமரையில உங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த தாமரை பூ தண்ணிக்கல தானே இருக்கு. ஆமா, தண்ணிக்கல இருக்க தாமரை பூ உங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்களே. ஆமா, 1க்கு 2 வந்துருச்சுன்னா எந்திரிச்சு போவாங்க. மட சும்மா விடலாமாடா? இல்ல மூஞ்சிலையாச்சும் முழிக்கலாமாடா? ஏடா இல்ல தண்ணிக்கல இருக்கு, அப்படியே தண்ணியோட தண்ணியாவே. ஏய் மனிதனுடைய தன்மை வேற, அவங்க எல்லாம் தெய்வமியா. சரி சரி சரி. விரட்டி விடுச்சுன்னா தண்ணிக்கல விழுந்துருவா. நீ தெரியுமா? விரட்டி விடுதா? என்ன நினைச்சிருக்க எங்க அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி சரி. உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? எங்க அம்மாவுக்கு என்ன கூடிய வேலைன்னா கல்வியை தரக்கூடிய வேலை. ஓ, அனைவரோட நாவல் இருந்து பேச்சாற்றல கொடுக்கறது உங்க அம்மாவோட வேலை. வாயில இருக்க வேலை. ஆமா, பப்ளிக் பாத்ரூம் வாயில இருக்கிறதுக்கு பாத்து ரூம் அப்படி சொல்லு. ஆக நாவில் அமரக்கூடிய தன்மை. என் தாய் நாவில் அமர்ந்தாதான் பேச்சாற்றல் வரும். உண்மை நான் ஒத்துக்கிறேன். ஆமா, சில பேர் நல்லாத்தான் பேசுறாங்க. ஆமா, சில பேர் கட்டிங்க மட்டும் சொல்ல கண்ணா பின்னான்னு பேசுறாங்களே, அங்கேயும் உங்க அம்மா தான் இருக்காங்களா? பேசக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள் தான் அவர். அவளுடைய புத்தி கேட்டு போய் பேசுறதுக்கு எங்க அம்மா நான் பொறுப்பா? அந்த நேரம் மட்டும் ஒரு கடை வைக்க ஒதுங்கிக்கிறது பாத்தியாப்பா, ஒதுங்கிறதாவா? பேச்சாற்றலை கொடுப்பது என் தாய். பேசக்கூடியதுல பிறந்த குழந்தைக்கு பேச்சாற்றலை கொடுக்கக்கூடியது என் தாய். அதுக்கப்புறம் பழகிறது யாரு? தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும். நம்ம பழகக்கூடிய சமுதாயத்தை பொறுத்து இருக்கு. சமூகம் தான் நல்லது கெட்டது நம்மளுக்கு சொல்லி தருது. அதை வச்சுதான் மனுஷன் பேசுறது. அதுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆடுறவன் சில பேர் பிறந்தல இருந்து ஊமையாவே இருக்காங்களே, அங்க என்ன உங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்களா? 100 நாள் வேலைக்கு போல அட்டவதியை போயிருச்சு எங்க அம்மா. இப்ப என்னப்பா அப்படி பேசுற ஊர் அப்படி பேசியா? எது குதர்க்கமாவே பேசுறான்னு என்ன காரணம்? இல்ல சண்டை மாந்துட்டாதே கேட்டு. அதாவது தென்ன விதச்சமே தென்னையா இருக்கணும், வின விதச்சமே வினையத்தா இருக்கணும். அதான் உண்மை. உண்மைதானியா? அவனவன் செய்த பாவமும் புண்ணியமும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இருக்காங்க. நம்ம முன்னே என்ன செய்கின்றோமோ பாவமும் புண்ணியமும் அதுதான் மறு ஜென்மத்துல
நம்மளுக்கே வந்து சேரும். சொல்லுங்க சார், உங்க அப்பாவோட வேலையும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க அம்மாவோட வேலையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட வேலை? என்னுடைய வேலை கலகம். பெரிய கலெக்டர் உத்தியோகம். நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை எடுத்து விட்டு போறதா? எந்த கலகத்தை சொல்ற? எந்த கலகத்தை சொல்ற? சண்டை. இப்ப உங்க கலகம் எப்படி முடியும்? நாங்கெல்லாம் கல் எடுத்துக்கிட்டு கலகம் பண்ணுவோம். நான் சொல்ல எடுத்து கலகம் பண்ணுவேன். நாங்க கம்பு எடுத்துக்கிட்டு கலகம். நான் தெம்பால கலகம் பண்ணுவேன். நாங்க அருவாள் எடுத்துக்கிட்டு கலகம் பண்ணுவோம். நான் அறிவால கலகம் பண்ணுவேன். எதை சொன்னாலும் இடம் கூடவே எப்படி பேசிக்கிறீங்க? நாங்க உங்க கலகம்லாம் எப்படி முடியும்? எங்க கலகம் நற்கலகத்துல முடியும். உங்க கலகம்? எங்க கலகம்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாதே முடியும். காவல்துறையில போய் நின்னாத்தே உனக்கு உங்க கலகம் முடியும். 2 போட்டு போட்டாவே சாட் நாங்க சொல்றத கேட்டுக்கிற சாட் வந்துரும். அதே உங்க கலகத்துக்கு எங்க கலகத்துக்கு வித்தியாசம். ஆக உங்க அப்பா பேரு. இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க கலகம் பண்ணிட்டு வந்தீங்களா? கலகம் பண்றதுக்காக வந்திருக்கேன். கலகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனிமே தான் பண்ண போறேன். கலகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனிமே தான் கலகத்தையே துவக்க போறேன். எனக்கு தெரியும். ஏன்? ஆமா. ஏன்? கலகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன கலகம்? ஆமா. என்ன கலகம்? நீங்க கலகம் பண்ணிட்டு வந்ததனால தான் அடிச்சடியில மண்டையில புடைச்சிட்டு இருக்குது. புடைச்சிருக்காவா? ஜடாமகுடம் அது. எது? ஜடாமகுடம். நீங்க மட்டும் முனிவர்களுக்கே உரித்தானது. நீங்க மட்டும் தான் போட்டுருக்கீங்க. ஆமா. வேற யாரும் போட்டு? உலகத்திலேயே முனிவர்களுக்கு மட்டும் தான் உண்டு. யார் யார் போட்டிருக்காங்க? என்னை போன்ற முனிவர்கள். முனிவர்கள். ஆமா. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? மேலோகத்துல. மேலோகத்துல. ஆமா. பூலோகத்துல? பூலோகத்துல யாருமே இல்ல. இருக்காங்க. இல்ல. இருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசணும். அது விளையாட்டு. இந்த சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. எங்க பார்த்த நீ? பூலோகத்துல இல்லைன்ற நானு. இருக்காங்க. இல்லையா? இருக்காங்க. எங்க பார்த்த நீ? நான் நேத்து நாடகத்துக்கு வரும்போது கூட பாக்குறேன். சன் டிவில போகிரி படம் போட்டுதாங்க. வண்டியில கொட்டை போட்டு குச்சி வர போட்டுருந்தாங்க. வெட்டி போல போகிரி படத்துல வடிவல் என்ன வச்சிருந்தாரா? ஏன் திரைப்படத்துக்காக செய்யறியா? ஓ, அது செயற்கை கொண்ட. ஆமா, இது இயற்கை கொண்ட. அப்படி சொல்லுங்க சாமி. ஏன்னா இந்த முத ஒரு பழம் கொண்டு போனீங்கல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கள்ளம் போதி. அதனால உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. வந்திருப்பதன் காரணம்? காவல். உள்ள சோறு சத்தம் கேட்டுச்சு. நான் அப்பவே அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஓரமா கிடக்குற பணமட்டியில ஒண்ணுக்கு அடிக்காதடி சோன்னு. சோறு காண கேட்டுச்சியா? அந்த பிள்ளை என்ன வேலை வாங்குறது பாத்துக்கிட்டே தெரியல. நீங்க முன்னாடியே அது வந்து 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. 1க்கு 2 பேர் உள்ள இருந்தாலும் தண்ணி கொண்டு வாங்க. ஏன்டா பேச்சு உனக்கு வெட்டி பேச்சு? என்ன எதுக்கு தண்ணி? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்களாப்பா. தண்ணி கொண்டு வரணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன வேலை? அது இல்லங்க, அவங்க 1க்கு 2க்கு வராங்க. ஒருவருக்கு 2 உள்காவல் இருக்காங்க. அவங்க உள்காவல். ஆமா. நீங்க வெளிக்காவல். வெளிக்காவல் இருக்கீங்கல்ல? ஆமா. சந்திக்கணுமே. யார சந்திக்கலாம்னு பார்த்தா யார் உள்ள இருக்கா? ஒண்ணு என் ஆளு புள்ளி. சரி, இன்னொன்னு என் தங்கச்சி. முதல்ல உன் ஆளை வர சொல்லு, நான் பாக்கணும். 500 ரூபாய் காசு கொடுங்க. ஐயா, அவ்வளவு தம்பியா குறைச்சு வா. சரி, ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கோங்க. குறைச்சு வாயா. 450 ரூபாய் தர முடியாது. சரி, ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க. வர ஒரு பிரம்மச்சாரிட்ட எதை கேட்கணுமோ அதை கேளியா. கொஞ்சம் குறைச்சு வாயா. ஒரு 2 ரூபா. குறைச்சு வா. அந்த 2 ரூபாய் எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு 2 ரூபா? ஊரை வாங்கிட்டு நக்குறதுக்கு. அதையாச்சும் செய்யு. சும்மா ஊட்டியாடு. அந்த பிள்ளை இருக்கும்போது எதுக்கு நீ ஊருகா வாங்குற? எதுக்கு ஊருகா வாங்குற? எதுக்கு? வர சொல்லியா? சரி, நீங்க அப்படியே அந்த 12ஆம் நம்பர் ரூம்ல இருந்து. 12ஆம் நம்பர் ரூம்ல இருக்கவா? எதுக்கியா? அதுக்குதான் ஏசி வேலை செய்யும். முதல் சேனக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்கா போட்டு உருட்டி வச்சிருக்கிறேன். வீட்டுல சும்மா இருக்கேன், சத்த கிடையாது. பாப்பியா
கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கல? 500 ரூபா தான் கேட்டேன். எதுக்கு? எதுக்கியா? ஆசீர்வாதம் வாங்கணும்ல? ஆசீர்வாதம். வர சொல்லுங்க சுவாமி. வாங்க சுவாமி. வாருங்கள். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, பைக்கு விடலாம். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, பைக்கு விடலாம். அச்சம் மட்டும் ஞானம் வளர்ந்தால் பத்தோடு காத்தாலும் கரண்டும் நீனாமோ நீனாமோ என்ன போல அவருக்கு லைட் எரியுதா? செய்ய மாட்டேன். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இந்த நிலம் உங்க நிலம் தானே? ஆமா. இது நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா? ரெண்டுமே இருக்கு. என்ன ரெண்டுனா? நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்கு. நஞ்சையில என்ன விலையும் புஞ்சையில என்ன விலையும்? நஞ்சையில நஞ்சை விலையும், புஞ்சையில புஞ்சை விலை. டேய், நஞ்சையில என்ன விலையும் புஞ்சையில என்ன விலையும்? நஞ்சையில என்ன விலையும் புஞ்சையில என்ன விலையும்? நஞ்சையில நஞ்சை விலையும், புஞ்சையில புஞ்சை விலை. அந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சை அதுக்கு விளக்கத்தை ஆமையா? நான் இஞ்சை நஞ்சை, பூ இஞ்சை புஞ்சை. அதே நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. நஞ்சைனா என்ன புஞ்சைனா இல்லையா? கட்டு புஞ்சை போவேன். எனக்கு தேவை புஞ்சையா? ஏய், நீங்க விவரமான சொல்ல நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன சொல்லு? மை புஞ்சத்துல மண்டை புஞ்சை உடச்சு முடியும். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? இது எனக்கு தேவை புஞ்சை தானே? சரி சொல்லிட்டு போ. அந்த நஞ்சைனா என்ன? மை புஞ்சத்துல மண்டை புஞ்சை உடச்சு முடியும். நஞ்சைனா என்ன புஞ்சைனா? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. வேணாம இருக்கலாம். எல்லாம் கேக்குறாரு ஒழுங்கா. ஏய், அந்த அம்மா நம்ம கேக்குது நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? அந்த பிள்ளைகிட்ட புஞ்சை தெரியுமா? அதனால இது பண்ணிருக்கு. வேலை பார்த்து பேசாம இருந்துடா நீ. ஈடாரு தோனி. சரி, உங்க பிரச்சனையை விடுங்க. தங்கச்சிட்ட கேட்போம் யாரு விட்டு. புஞ்சையா? சரி, இருக்கட்டும் பரவாயில்ல. யார் யாரு? ஏன் ஆளு? உங்காலா? நல்ல உள்ளியா இருக்கையா? அருமையான உள்ளியா இருக்கு. நல்ல வரவேற்பு. அற்புதமான வரவேற்பு. ஆமா ஆமா. அன்பான வரவேற்பு. எப்படி வரவேற்பு தெரியுமா? எப்படி? அற்புதமான வரவேற்பு. அப்படி சொல்லு. வரவேற்பு கொடுத்த அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து. வாழ்த்து கொடுத்துருமா? நான் வாழ்த்து கொடுக்கணும்னா நீ என்ன பண்ற? விளக்கு பிடிக்கணும். சிறுசா பெருசா? ஆமா, நீ என்ன பண்ற? அப்படி போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்குற. இல்ல வேடிக்கை பார்க்கறத அதை கட்டி கையில பிடிச்சிக்கிறேன். எதை? இந்த லைட்டை எதுக்கியா? நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யறதுக்கு? என்னமோ செய்யறீங்க இல்ல? ஏய், ஆசீர்வாதம் செய்யறதுக்கியா? ஆசீர்வாதம். நான் எப்படி ஆசீர்வாதம் செய்யறேன்றதை நீ பாக்குற. பக்கத்துல உட்காந்து சரி. பக்குவமா உட்காந்து பாக்கணும். சரியா? அது வேண்டாம். அப்ப நானும் செய்ய. நீ செய்யறியா? ஆசீர்வாதம். நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நான் செஞ்சுக்கிறேன். செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க செஞ்சு விட்டு போக நான் கட்டு தாயமா ஓடிட்டு தெரியும். ஏய், யாரவன் கண்டுவதே? நீ செஞ்சு விட்டுப்பாங்க அவருக்கு எதுவும் நீ விட. அல்ல. தானே தானே நானே நானா தானே தானே நானே நானே Yeah.
ஏறுற மாதிரி. ஆமா சரி அவனா இருக்கட்டும். உள்ள என் தங்கச்சி வர சொல்லு. தங்கச்சி பலிக்கன்னு வள்ளிக்கண்ணு அதுக்கு என்ன சுழுக்கா இல்ல வள்ளிக்கண்ணு அப்படின்னு பாசத்துல போதும் பேசாம இருப்பா. நீங்க கொஞ்சம் அந்த சாமியிட்ட சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியல உங்க தங்கச்சி சொல்லுங்கள. தங்கச்சி தூங்கிருச்சு அப்புறம் என்னதுக்கு அப்புறம் அதை தொடங்க நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கின்றார். அப்படியா? அழைத்து அவரை ஆசி பெற வேண்டும். வாத சுவாமி. அது விடிய ஆளுநர் விடுதலை எப்பயோ வழியாச்சு இப்ப போய் கேட்கிறீங்க. காலையில நீங்க அப்ப என்ன வார்த்தைங்க? அவர் தூங்கி இப்ப எந்திரிச்சு அவர் கேள்வி கேட்கிறாரு. மாலை மாசத்துக்கு வந்து மறுபடியும் சொல்லணும். குழப்பிக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்க ஆளாளம் சொல்லு. அவர் தூங்கி எதிர்க்கிறது நான் தான்.